Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இன்னைக்கு வீடியோல இந்த ஓல்டு டர்க்கி டவல எப்படி நமக்கு பெஸ்டா ரீமேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சன் வெசல் ஸ்டாண்ட்ல அடிக்கடி தண்ணி பட்டு துரு பிடிக்கும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இதுக்கு காம்பாக்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு மேட் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். Width 9.5 inches, length 15 inches. இதுக்கு 4 மெட்டீரியல் யூஸ் பண்ண போறேன். டாப் அண்ட் பாட்டம் கவர் பண்றதுக்கு 2 காட்டன் பீஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸ்க்காக நான் ஓவன் பேக் பீஸ். 4 கிளாத்லயும் நம்ம மெஷர் பண்ண சைஸ்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த டவல்ல 2 கார்னர்ஸ்ல இருக்கிற சீம் எட்ஜஸை ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நாலு பீசஸையும் இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 4 பீஸும் கலையாம இருக்கிறதுக்கு 4 கார்னர்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம். அவுட்டர் எட்ஜஸ் லென்த் மெஷர் பண்ணிக்கலாம். 52 இன்ச்சஸ் இருக்கு. சீம் அலவன்ஸ்க்கு 1 இன்ச் ஆட் பண்ணி 53 இன்ச் லென்த்ல ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். அதோட width 2.5 inches. இந்த பீஸ்ல 2 சைட்லயும் ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மேட்டை இதுக்குள்ள இந்த மாதிரி வச்சு 4 சைட்லயும் ஸ்டிச் பண்ணிடலாம். லாஸ்ட் சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேட் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மல்டிபர்பஸ் ஹேங்கிங் ஹேண்ட் டவல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சைடில் இருக்க பீஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு சீம்டு எட்ஜை விட்டுட்டு மற்ற 3 சைடோட சுற்றளவு மெஷர் பண்ணிக்கலாம். 47 இன்ச்சஸ் இருக்கு. அது கூட 10 இன்ச் சேர்த்து 57 இன்ச்சஸ்க்கு ஒரு லென்த்தி பீஸ் கட் பண்ணிக்கிறேன். அதோட width 2 inches. 3 சைடையும் கிளாத்ல கவர் பண்ண போறதுனால இந்த சைடில் இருக்க சீம்டு எட்ஜையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். பாட்டம் சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாப் சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு 10 இன்ச்சை விட்டுட்டு மீதியை அந்த சைடில் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஹேண்டில் பீஸையும் மடிச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். டாப் சைடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹூக்லேயோ ஹேங்கர்லேயோ இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேங்கிங் பீஸ் லென்த் 10 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தோம். பட் நீங்கள் என்ன மாதிரி ஹேங்கரோ ஹூக்கோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லென்த்துக்கு அதிகமாகவோ குறைச்சலாவோ இந்த ஹேங்கிங் லென்த் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த குட்டி ஹேங்கர் மாதிரி இருக்கிறது ஷூ ஷாப்பில் ஷூஸ் ஸ்லிப்பர்ஸை ஹேங் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ஏப்ரான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லென்த் மெஷர் பண்ணிக்கலாம். அபவ் செஸ்ட்லேருந்து நீ லென்த் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். 33 inches லென்த் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். மூணு சைடும் சீம்டு எட்ஜஸாகவே இருக்குது. ஸோ ஒரு சைடில் மட்டும் ஒரு பீஸ் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். டவலோட விட்ட 3 டிவைட் பண்ணிக்கிறேன். நல்லா திக்கான ரோப் தேவைப்படும். ரெடிமேட் ரோப் இல்லைனா சல்வார் பேண்ட்டில் யூஸ் பண்ணுற ரோப் எதையாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோப்போட லென்த் ரஃபாக ஒரு 19 inches எடுத்துக்கிறேன். 3 inch 4 inch சீமிங்க்கு எடுத்துக்கலாம். இந்த 2 ரோப்ஸையும் பின்னில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு முறை போட்டு பார்த்துட்டு ஃப்ரண்ட் சைடில் செஸ்ட் சைடில் அதோட லென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏப்ரான் ரெடி பண்ணியாச்சு. நல்லா ஃப்ளாட் மாப் பேட் ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த பெரிய டவலில் ஃபைனலாக இருக்கிறது இந்த சின்ன பீஸ் மட்டும்தான். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த மாபுக்கு பேட் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாபோட சைஸை விட 1 inch எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு 2 பீஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்னொரு பீஸையும் இதே அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 2 பீஸ் தேவைப்படுறது. இந்த டிஷர்ட்லேருந்து 2 பீசஸ் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு காட்டன் கிளாத் கூட யூஸ் பண்ணலாம். பட் பனியன் டிஷர்ட் கிளாத் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். ஸோ அந்த ஃபேப்ரிக் இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த பீசஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட ஷேப்க்கு அப்படியே அவுட்டர் சைடில் ஸ்டிச் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா ட்ரிம் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிக்கலாம். ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதுனால ஃபிட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை போடுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. மாப் பேடையும் குயிக்காக ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ண மேட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால ஸ்டீல் ஸ்டாண்டில் ரெஸ்ட் ஃபார்ம் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸ்டிஃப்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நான் ஓவன் பேக்கோட பெரிய பீஸை யூஸ் பண்ணி யோகா மேட், சிட்டிங் மேட் கூட ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹேங்கிங் டவலை 2 சைடையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஹூக் தான் தேவைன்னு அவசியம் இல்லை. டோர் ஹோல்டரில் கூட இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஏப்ரான் நார்மல் ஏப்ரானை விட நல்லா வாட்டர் அப்சார்ப் பண்ணும். பிகாஸ் இந்த கிளாத் நல்லா திக்காக இருக்குது. சென்டரில் தலையை இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 சைட்லையும் கையை இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ போட்டுக்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த கிளாத் நல்லா வாட்டர் அப்சார்ப் பண்ணும்.
ஸோ நார்மல் பேட் மாதிரி நல்ல லைஃப் வரும். ஈஸியாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 DIYயும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.